ஐஸ் வெல்கம் டு அவர் சேனல். என் பேர் தீபன். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து எல்லா எக்கச்சக்கமான வீடியோ வரப்போகுது, விதவிதமாக வரப்போகுது. மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக் லைஃப் மூவியோட அந்த செகண்ட் டீசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் டீசர் வந்தப்போ ஒரு வீடியோ செய்யணும்னு பார்த்தா அது சில பல காரணங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டீசரில் பார்த்தீங்கன்னா படத்தோட பேர், அப்புறம் வந்து நம்ம ஹீரோ கமல்ஹாசன் சாரோட அந்த கேரக்டர் பேர், அவரோட லுக்கு, அப்புறம் அது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் மோஷன் ஷார்ட்ஸ்லாம் வச்சு ஒரு பயங்கர கலக்கலாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் டீசர், அதாவது அந்த படம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஜெயம் ரவி, துல்கர் சல்மான்லாம் நடிக்கிறதா சொன்னாங்க. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் சென்று துல்கர் சல்மானுக்கு பதிலாக வந்து நம்ம எஸ்டிஆர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் இது உண்மைதானா என்ன இதுன்னு பார்க்கும்போது அடுத்து பார்த்தா இந்த 2வது டீசர் வருது. நம்ம எஸ்டிஆர் இருக்காப்புல, பயங்கரமாக இருக்காப்புல பார்க்குறதுக்கு. அந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு கார் சேஸு, அப்புறம் வந்து அதில் லுக்கு அவரை ரிவீல் பண்ணும்போது லுக்கு பார்த்தா நம்மளுக்கு எது ஞாபகம் வருதுன்னு பார்த்தா நம்ம காலை மூவியில் வந்த நம்ம எஸ்டிஆர் அந்த ஞாபகம் வருது. அப்புறம் வந்து கெட்டவன் அந்த லுக்கு அப்படியே கண்ணு மண்ணுக்கு வந்துட்டு போணுச்சு. அதை பார்க்கும்போது கேரக்டர் அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஏதோ ஒரு க்ரே ஷேட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா இடையில ஒரு ஃபோட்டோ லீக் ஆகிருந்துச்சு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள ஃபோட்டோ. அதில் பார்த்தா நம்ம எஸ்டிஆர், பக்கத்தில் பார்த்தா கமல்ஹாசன் சார் இருக்கார். அவரோட லுக்கை பார்த்தா எக்கச்சம் வந்த வானமில் வர்ற அரவிந்த் சாமி மாதிரியே இருக்காப்புல. இப்போ என்ன இது எதுவும் கனெக்ஷன் இருக்குமா என்ன இது எதுவும் தெரியல. படத்தை பார்த்தா தெரியும். இதெல்லாம் வெளியாக்க இன்னும் ஹைப்பாக இருக்குது. இப்போ இடையில வந்து ஜெயம் ரவியும் வந்து படத்துலேருந்து விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது அந்த அடுத்த எதுவும் டீசர் வந்துச்சுன்னா தான் தெரியும். ஸோ பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் எஸ்டிஆர் ஃபேன் இருக்கீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளஸ் அந்த டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.